நல்ல வசதி செஞ்சிருக்கு. அவர் மீறி எல்லாம் யாரும் வர முடியாது. அவர் தான் யார் நின்னாலும் அவர் ஜெயிக்கிறதுக்கு வேலை கிடையாது. அவர் தான். தண்ணி வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது. பசங்க மழை காலத்தில் தண்ணியில் தான் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து யாரும் பார்வை கூட இட மாட்டேன்றாங்க. தண்ணி பைப்பெல்லாம் போட்டு விட்டாங்களா? ஒன்றுமே கிடையாது. தண்ணி பைப்பும் போடல, ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் செய்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறாரு. அதெல்லாம் செய்யலன்னு நான் சொல்ல தப்பு சொல்ல மாட்டேன், செய்கிறாரு. 200 மார்க்கு. ஒரு 60 மார்க் கொடுங்க சார். 75 மார்க் கொடுக்கலாம். 60 கொடுப்போம். 100க்கு 100 எங்கள் தலைவருக்கு எம்ஆருக்கு. 25 ஆண்டுகால கிங் ஊடக ஆளுமை. உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகவும் தமிழகத்தின் ட்ரெண்டிங் செய்தியாகவும் வெளியிட இணைந்திருங்கள். திராவிட மாடல் ஆட்சி என்று அழைக்கப்படக்கூடிய இன்றைய திமுகவுடைய ஆட்சி அமைந்து 4 ஆண்டுகளை தாண்டி 5ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறது. இந்த நிலையில் திமுகவுடைய அமைச்சர்கள், திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்த நல்லவை என்ன, அல்லது அவர்கள் செய்ய தவறிய செயல் என்ன என்பதை நாம் மக்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு அமைச்சர் திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களுடைய தொகுதியில் அவர் செய்த நல்லவைகள் அல்லது அவர் செய்ய தவறியவை என்ன என்பதை நாம் மக்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உங்கள் பகுதியில் உள்ள வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கடந்த 4 வருஷத்தில் என்ன செஞ்சுருக்காங்க? எங்கள் எம்ஆருக்கு குறிஞ்சிப்பல்ல பாலம் கட்டிருக்காரு, ரோடு வசதி போட்டிருக்காரு, பஸ் ஸ்டாண்டை கட்டிருக்காரு, மக்களுக்கு நல்ல வசதி செஞ்சுருக்கு. அவர் மீறி எல்லாம் யாரும் வர முடியாது. அவர் தான் எம்ஆர்கே தான் குறிஞ்சிப்பல்ல. அவர் தொகுதி வந்து இது தொகுதி, யார் நின்னாலும் அவர் ஜெயிக்கிறதுக்கு வேலை கிடையாது. அவர் தான். ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க, பைப் போட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த இப்போ காசு மாதம் 1000 ரூபா வரவே இல்லை. அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணணும் அமைச்சர் அந்த காசுக்கு. எங்கள் சைடில் இது வரைக்கும் வந்து ரோடுகளே எதுவும் போட்டு தரலைங்க. நகர்ப்புறங்களுக்கு மட்டும்தான் போட்டு தராங்க. ஒரு தண்ணி வசதி கிடையாது, ஒரு ரோடு வசதி கிடையாது. பசங்க மழை காலத்தில் தண்ணியில் தான் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து யாரும் பார்வை கூட இட மாட்டேன்றாங்க. ரோடு வசதி இல்லைங்க சார். தண்ணியெல்லாம் வருது, ரைட்டெல்லாம் போட்டு கொடுக்குறீங்க. ரோடு அந்த அங்கங்கே ரோடு போகிறாங்க, இந்த தெருவில் போடுங்க சார். 4 வருஷத்துலனா எங்களுக்கு ரோடு போட்டிருக்காங்க, தண்ணி வசதிலாம் இருக்குது, புதுசாக ஒரு டேங்க் கட்டிருக்காங்க. பள்ளிக்கூடத்தில் வந்து மதியான உணவுலாம் கால உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. மதியான உணவு திட்டத்தோடு இருந்தது, இப்போ கால உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல சலுகை தான் செஞ்சுருக்காங்க. எங்களுக்கு வந்து தண்ணிக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. பாலம் கட்டி கொடுத்துருக்காரு, பஸ் எல்லாம் விட்டுருக்காரு. வந்து நாங்கள் எங்கள் ஏரியாவில் நல்லா கவனிச்சிக்கிறாரு. பஸ் ஸ்டாண்ட் கட்டி விட்டுருக்காரு, இது பாலம் கட்டி விட்டுருக்காரு. விவசாயிகளுக்கு நல்லது பண்ணிருக்காரா? பண்ணிருக்காரு. எங்க செஞ்சாங்க? தண்ணி பைப்பெல்லாம் போட்டு விட்டாங்களா? ஒன்றுமே கிடையாது. தண்ணி பைப்பும் போடல, ஒன்றுமே கிடையாது. சைடு யாரும் வந்து எட்டி கூட பார்க்க மாட்டேன்றாங்க. நாங்கள் எதுக்காக இருந்தாலும் தெரு பைப்புக்கு அங்கே அவ்வளோ தூரங்கள் தான் போய் தண்ணி பிடிக்க வேண்டியதாக இருக்குது. எங்கள் சைடில் பக்கத்தில் போட்டு தர மாட்டாங்க. இங்கே ஒரு 10-20 குடும்பம் இருக்காங்கன்னா அவங்க யாருக்கும் அந்த வசதி இல்லை. நாங்கள் தெரு பைப்பு தேடி அங்கே போய் கொஞ்சம் தூரம் போய் தான் தண்ணி தூக்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. இந்த இடத்துக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இளைஞருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காரா? அதெல்லாம் செய்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறாரு. அதெல்லாம் செய்யலன்னு நான் சொல்ல தப்பு சொல்ல மாட்டேன், செய்கிறாரு. உங்கள் பகுதியில் உள்ள அமைச்சருக்கு நீங்கள் என்ன மார்க் கொடுப்பீங்க? 100க்கு 100க்கு 100 எங்கள் தலைவருக்கு எம்ஆருக்கு. 80 மார்க்கு கொடுப்போம், இல்லை 90 மார்க்கு கொடுப்போம். ஒரு 60 மார்க் கொடுங்க சார். 100க்கு ஒரு 50-60 தான் சார் கொடுக்கலாம். நாங்கள் வந்து 58, 59 கொடுப்போம். 75 மார்க் கொடுக்கலாம். 200 மார்க்கு. 60 கொடுப்போம். 25 ஆண்டுகால கிங் ஊடக ஆளுமை. உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகவும் தமிழகத்தின் ட்ரெண்டிங் செய்தியாகவும் வெளியிட இணைந்திருங்கள்.